வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மீஷோவிலேருந்து எடுத்த ஒரு ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் அது மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஹெவியாக ஒரு ப்ரைடல் ஒர்க் ப்ளவுஸ். இது கஸ்டமர் எடுத்து கொடுத்துருந்தாங்க. நல்லா எல்போ ஸ்லீவுக்கு ஹெவியாக ஒர்க் வந்து ஸ்லீவ் ஃபுல்லாகவே இருந்தது. நல்லா ஹெவியாக இருந்தது. அதுமாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் வந்துட்டு ஹெவியாக இருந்தது. அதே மாதிரி பேக் நெக்கும் வந்துட்டு ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. அது ஃபுல்லாகவே ஒர்க்கு, ஃபுல்லாகவே பேக் நெக் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரியே ஒர்க் இருந்துச்சு. ரொம்ப கிராண்டாக இருந்தது. இது வந்து மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணது அது ஒர்த்தாக தான் இருந்தது. ப்ரைஸும் வந்து பார்த்தாங்கன்னா 720 ஏதோ சம்திங் சொன்ன மாதிரி தான் இருந்தது. அந்த 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 ரேட்டுக்கு வந்துட்டு அந்த ரேட்டுக்கு வந்து அது ரொம்ப ஒர்த்தாகவே இருந்தது. இதுதான் அதோட மெஷர்மெண்ட் ப்ளவுஸு. லைனிங் வச்சு நம்ம இதை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்புறம் இது வந்துட்டு பேக் போர்ஷன் வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்துட்டு இனி வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனும் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் போர்ஷனும் அதே மாதிரி தான். நம்ம வந்து நெக்கு வந்து நம்ம எப்போதுமே வந்துட்டு நம்ம கட் பண்ண போகிறதில்ல எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ்க்கு. அது வந்துட்டு நெக்கு வந்து மார்க் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அது அந்த லைன்லேயே அந்த எட்ஜஸ்லேயே வச்சு அப்படியே அடித்து திருப்பி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டோம்னா அது வந்து எக்ஸாக்ட் ஆகிடும். அதே மாதிரி நெக் வந்து ரைட் சைடு நெக் வந்து கட் பண்ணலை, லெஃப்ட் சைடு நெக் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் சைடில் ஃப்ரண்ட் சைட் போர்ஷனும் கட் பண்ணி முடிச்சாச்சு. பட்டி போர்ஷன் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லைனிங்கை வச்சு அதில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதான் அந்த ப்ளவுஸு. இப்போ வந்து லைனிங் வந்து பேக் சைடு டிசைனை வச்சு நம்ம கட் பண்ணி அட்டாச் பண்ணியாச்சு. அதுமாதிரி ஃப்ரண்ட் நெக்கே வந்து கம்ப்ளீட் பண்ணி ஷோல்டர் வந்து இன்விசிபிளாக இருக்கிற மாதிரி அந்த உள்ளே போட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃபைனலாக அதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் போர்ஷனில் ஹூக் போர்ஷனு அப்புறம் பட்டி போர்ஷன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த ப்ளவுஸை வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் தான் இனி அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்லீவும் அதே மாதிரியே தான். ஸ்லீவும் வந்து எல்போ ஸ்லீவுக்கு இருந்துச்சு. அந்த எல்போ ஸ்லீவையும் வந்து நம்ம ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இப்போ எல்போ ஸ்லீவையும் வந்து லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணியாச்சு. இனி வந்து ப்ளவுஸில் மெயின் கிளாத்தில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு ரைட் சைடு ப்ளவுஸ் ஸ்லீவும் லெஃப்ட் சைட் ஸ்லீவ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து அதில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணி ஃபைனலாக அதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபைனலாக அதோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்தது. ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு அதோட இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ளவுஸோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சது. ஃபைனலாக அதோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்தது. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இது வந்து ஸ்லீவ் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தது. அதே மாதிரி வெயிட்டாகவும் இருந்தது. அந்த ஒர்த்து, அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற ஒர்த்து. நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெவியாக டிசைன் போடணுன்னா ஒரு 5000லேருந்து ஒரு 7000 வரைக்கும் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.